ஹிந்தி பேச என்னோட அக்கா கொடுத்த நம்பர் 1 அட்வைஸ். நான் ஹிந்தி பேச ஆரம்பிச்ச காலத்துல எல்லாரையும் மாதிரி எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அது என்ன, நம்ம பேசுற ஹிந்தி மட்டும் வேற மாதிரி இருக்கு, ஒருவேளை நமக்கு கிராமர் தெரியாதோ, அதனாலதான் நம்ம இப்படி வேற மாதிரி டிஃப்ரெண்டா பேசுறோமோ, ஒருவேளை நம்ம பேசுறதெல்லாம் தப்போ, இப்படி நிறைய சந்தேகம் இருந்துச்சு. அப்பதான் என்னோட அக்கா எனக்கு இந்த அட்வைஸ் கொடுத்தாங்க. என்னோட ஹிந்தி கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னது என்ன தெரியுமா, நம்ம பேசும்போது நீ, நான், நாங்க, உங்க இதெல்லாம் அதிகமா பயன்படுத்தவே கூடாது. அதாவது ப்ரோனவுன்ஸ், பிரதி பெயர்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அது அதிகமா பயன்படுத்தாத அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஒண்ணு கவனிக்கிறீங்களா, ஹிந்தி சொல்லி கொடுக்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா நீங்க பேசுற ஹிந்தில இத பண்ணுங்க இத பண்ணாதீங்கன்னு சொல்லி கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால என்னோட அக்காவோட அட்வைஸ் எனக்கு பெஸ்ட் அட்வைஸா இருந்தது. ஏன்னா நம்மள பல பேருக்கு ஹிந்தி தெரியாதது பிரச்சனை இல்ல, தெரிஞ்ச ஹிந்திய பேச தெரியாததுல தான் பிரச்சனை. என்னோட ஹிந்தி கோச்சிங் கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதே மாதிரி ஹிந்தி ரிலேட்டடான யூஸ்ஃபுல் கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பாடா, ஏன் இந்த தும்மு, ஹம்மு, ஆப்பு, ஓ, ஏ இதெல்லாம் படிக்கவே வேண்டியது இல்லையே, ஜாலி. இல்ல 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 படிக்கணும், ஆனா ப்ரொனவுன்ஸ அதிகமா யூஸ் பண்ணாம பேச தெரியணும். உங்களுக்கு வெயில்ல ஏதாவது மூளை குழம்பிடுச்சா, அதுதான் யூஸ் பண்ணவே போறது இல்லையே, அப்புறம் அதெல்லாம் எதுக்கு படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. ஏன்னா சில இடங்கள்ல தன்மை, முன்னிலை, படர்கை, மே, தும், ஆப், ஓ இதெல்லாம் பயன்படுத்தி பேச வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால படிச்சு வச்சுக்கணும். ஆனா எங்க தேவையில்லாம யூஸ் பண்றோமோ அதை கண்டுபிடிச்சு அதை கட் பண்ணிடணும். தும் கியா கர் ரஹே ஹோ, இதுல தும் தேவையே இல்லை, நீங்க எடுத்துட்டே பேசலாம். கியா கர் ரஹே ஹோ அப்படின்னு கேட்டாலே நீங்க எதிரில் இருக்கிறவரை பார்த்து கேக்குறீங்கிற பொருள் தான் வரும், வேற ஆப்ஷனே இல்ல. அதனால தும் போடணுங்கிற அவசியம் இல்ல. தும் நீங்க, கியா என்ன, கர்னா செய்யறது ஒரு வேலை, ரஹேஹோ அப்படின்னா செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின், எதில் இருக்கிறவரை பார்த்து கொஸ்டின் பண்றதுக்கு இந்த ஃபார்மேட்டை, ரஹேஹோ அப்படிங்கிற ஃபார்மேட்டை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல தும் இல்லாம கியா கர் ரஹேஹோ அப்படின்னு கேட்டுடலாம். ஆனா பிரியா மிஸ் கேட்ட மாதிரி எல்லாத்துல இருந்தும் ப்ரொனவுன்ஸை எடுத்துடலாமா அப்படின்னா இல்ல. சில சமயம் உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் போட்டாக வேண்டி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க, எதிரில 3 பேர் இருக்காங்க, நீங்க ஒருத்தர் கிட்ட தான் பேசுறீங்க அப்படிங்கும் போது அவரை பின் பாயிண்ட் பண்ணி அவரை பார்த்து நீங்க ஒரு ப்ரொனவுன் போட்டீங்கன்னா தான் அங்க புரியுற மாதிரி இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பாருங்க, கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருக்காங்க, அவங்கள உங்கள யாரு என்சிசில இருக்கா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா நீங்க அங்க ப்ரொனவுன் போட்டுதான் ஆகணும். கியா आप में से कोई एनसीसी में है, இங்க பாருங்க, கியா, கியானா அது கொஸ்டின், இருக்கீங்களா, என்சிசில யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா, அந்த கொஸ்டினுக்கு கியா போட்டீங்க. ஆப்மே அப்படின்னா உங்களில், அந்த இல்லுக்கு தான் மே போடுறீங்க. ஆப்மே உங்களில் யாராவது அப்படின்னு கேட்கறதுக்கு தான் கோய் அப்படின்னு போடுறீங்க. கோய் அப்படின்னால யாராவது அப்படின்னு அர்த்தம். என்சிசி மே ஹே அப்படின்னா என்சிசில இருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். இதுல நீங்க ஆப் போட்டே தான் ஆகணும். இந்த மாதிரி நீங்க ஒரு எதிரில் இருக்கிறவரையோ இல்ல வேற ஒரு தேர்ட் பர்சனையோ சொல்லி ஆகணும் அப்படிங்கும் போது நீங்க ப்ரொனவுன் போட்டுக்கலாம். எங்க அவசியமா பேசணுமோ அங்கிருந்து ப்ரொனவுன்ஸை நாங்க எடுத்துட்டோம்னா அப்ப அந்த சென்டென்ஸ் தப்பாயிடும்ல. பிராக்டிஸ் தான் எல்லாமே. இப்பவே நம்ம கொஞ்சம் சென்டென்சஸ பார்த்து எங்க போடணும் எங்க போடக்கூடாது, எங்க எடுத்தா மீனிங் கரெக்டா வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டீங்க. மே கல் ஆவுங்கா, நான் நாளைக்கு வருவேன். இதுல ஆவுங்கா சொன்னதாலேயே நான் என்ன பத்தி தான் பேசுறேங்கிறது தெளிவா புரியும். ஒன்னு கவனிச்சுக்கோங்க, ஆவுங்கான்னு நான் சொல்ல மாட்டேன், நான் ஆவுங்கின்னு சொல்லுவேன். ஆவுங்கா ஆவுங்கி ரெண்டுமே நம்மளை பத்தி நம்மளே பேசுறதுதான் அப்படிங்கிறதுனால நான் அப்படின்னு குறிப்பிட வேண்டியது இல்லை. சோ நீங்க அந்த மேங்கிறத எடுத்துடலாம். கல் ஆவுங்கி, கல் ஆவுங்கா அப்படின்னு சொல்லலாம். மே தீக் ஹூம், இதுல பாருங்க, நீங்க அந்த மே சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா எப்படி முடிக்கிறீங்க, ஹூல முடிக்கிறீங்க. ஹூ எது கூட வரும், நான்ங்கிறது கூட தான் கண்டிப்பா ஹூ வரும். அப்ப நீங்க அந்த நான்கிறத அதாவது மே அப்படிங்கறத சொல்லவே வேண்டியது இல்லை. மே தீக் ஹூம் அப்படிங்கிறதுக்கு நீங்க தீக் ஹூம் சொன்னாலே போதும். தீக் ஹூம் அப்படின்னா நான் நல்லா இருக்கேன்னு அர்த்தம். இதே மாதிரி தீக் ஹோ அப்படின்னு எதிரில் இருக்கிறவரை பார்த்து தீக் ஹோ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கலாமா? தீக் ஹோன்னு கேக்குறீங்களா, கேட்கலாம், தப்பு இல்ல. ஆனா அதுக்கு இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கு. கேசே ஹேன்னு கேட்கலாம், இல்லைன்னா கேசே ஹோன்னு கேட்கலாம். ரெண்டுமே கரெக்ட். நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு எதிரில் இருக்கிறவரை பார்த்து கேட்கறது. பட் அதுலயும் ஒண்ணு கவனிச்சிங்களா, ஆப் கேசே ஹே, இதுல கேசே ஹேனாலே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறது தான். அதனால அந்த ஆப்பை நீங்க கட் பண்ணிட்டே சொல்லலாம், கேசே ஹே. இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம்,
நான் தும் போட்டனா இல்ல மரியாதையா ஆப்பு போட்டனான்னு எப்படி தெரியும் நான் எடுத்துட்டேனா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நல்லா தெரியும். ஏன்னா ஹேன்னு தான் நீங்க முடிச்சிருக்கீங்க, அதுவே மரியாதை தான். அதனால கேசே ஹே அப்படிங்கறதோட கூட நீங்க முடிக்கலாம். நீங்க மரியாதை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது இதுலயே கண்டிப்பா தெரிஞ்சிரும். ஆப்பு போட்டுதான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்ல. தும் கஹா ஜா ரஹே ஹோ, நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு தும் நீ, கஹா அப்படின்னா எங்க, ஜா அப்படின்னா போறது, ரஹே ஹோ அப்படின்னா கொஸ்டின். இப்ப போயிட்டு இருக்க அப்படிங்கறதுனால ரஹே போட்டிருக்கீங்க. ஹோ அப்படிங்கிறது எதிரில் இருக்கிறவரை பார்த்து கொஸ்டின் பண்றதுக்கு தும் ஹோ, தும் கூட ஹோ சேர்ந்தே வரும். தும் கஹா ஜா ரஹே ஹோ அப்படின்னு கேக்குறீங்க. இதுல தும் தேவையே இல்லை. ஏன்னா கஹா ஜா ரஹே ஹோ அப்படின்னு சொன்னாலே எதிரில் இருக்கிறவரை பார்த்து எங்க போறீங்கன்னு கேக்குறதா தான் அர்த்தம். மே ஹிந்தி சீக் ரஹா ஹூம். நான் ஹிந்தி சீக் அப்படின்னா கத்துக்கிறது, ரஹா ஹூம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மேல்னா ரஹா ஹூன்னு சொல்லணும். நான் சொல்றதா இருந்தா ரஹி ஹூம் அப்படின்னு சொல்லுவேன். இதுல மே தேவையே இல்லை. உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் ஏன் தேவையில்லைன்னு. ஹூல முடிக்கிறோம், அதனால மே தேவையே இல்லை. ஹிந்தி சீக் ரஹா ஹூம் அப்படின்னு சொன்னாலே போதும். நான் தான் ஹிந்தி படிச்சுட்டு இருக்கேன். நீங்க தான். ஆனா சொல்லும் போது ஹிந்தி சீக் ரஹி ஹூன்னு சொல்லணும். இப்பதானே சொன்னேன். ஒரு தடவை சொல்லி பாருங்க, கரெக்டா புரிஞ்சிடும். நான் படிச்சுட்டு இருக்கேன்னு தான் சொன்னேன், ஹிந்தி பேச போறேன்னு சொல்லல. யூ கண்டினியூ. திருத்தவே முடியாது. தும் खाना खाओगे, நீ தும் खाना சாப்பாடு, खाओगे அப்படின்னா சாப்பிடுறியா. இதுல நீங்க தும்மை எடுத்துட்டு खाना खाओगे அப்படின்னு கேட்டாலே எதிரில் இருக்கிறவர் பார்த்து சாப்பிடுறியா அப்படின்னு கேக்குற மாதிரி தான் இருக்கும். இதோ நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு मैं अभी आता हूँ, ஃபீமேலா இருந்தா आती हूँ. இதுல मैं நீங்க சொல்லவே வேண்டியதில்லை. अभी आती हूँ, இது இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லலாம். அபினா இப்ப, ஆனா வர்றது. இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க சொல்றதுக்கு ஹோம் போட்டு முடிச்சிருக்கீங்க. சோ இதுல நீங்க ஒரு தடவையும் மே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. தும் ஜல்தி ஆனா, இதுல நீங்க எதிரில் இருக்கிறவரை பார்த்து சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்றீங்க. தும் ஜல்தி ஆனால தும் தேவையில்லை. ஜல்தி ஆனா சீக்கிரம் வந்துரு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றீங்க. முझे समझ गया இல்லைன்னா मुझे समझ गई, गया गई அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். மேல் ஃபீமேல், ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு கயா கை எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சமஜ் அப்படின்னா புரியறது, முझे அப்படின்னா எனக்கு. இதுல பாருங்க முझे தேவையில்லை. சமஜ் கயா, சமஜ் கை அப்படி சொல்லி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னு தான் பொருள் வரும். ஸோ ஒரு தடவை நீங்க முझे அப்படின்னு சொல்ல வேண்டியது. இந்த ஒரே ஒரு சேஞ்சை நான் என்னோட ஹிந்தியில கொண்டு வந்தேன், அவ்வளவுதான். நான் பேசுற ஹிந்தியும் என்னோட ஆபீஸ்ல மத்த நார்த் இந்தியன்ஸ் பேசுற ஹிந்தியும் கரெக்டா மர்ஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பேசுற ஹிந்தி மட்டும் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சு வருத்தப்படுறதே நிறுத்திட்டேன். தும் கியா போல் ரஹே ஹோ, நீ என்ன சொல்லிட்டு இருக்க. தும் நீ, கியா என்ன, போல் அப்படின்னா சொல்றது, ரஹே ஹோ அப்படின்னா சொல்லிட்டு இருக்க. இதுல தும் கட்டாயமா போடணுமா இல்ல எடுத்துட்டு கூட பேசலாமா? எடுத்துட்டு பேசினா மீனிங் அதே தான் இருக்குமா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட அக்கா எனக்கு கொடுத்த அட்வைஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனுக்கு பக்கத்துல ஹைப் இருக்கும், ஹைப் பண்ணிருங்க. இப்ப நம்ம படிச்சதையே நான் குவிஸா கொடுத்துருக்கேன், அது பக்கத்துலயே குவிஸ் இருக்கும். அதையும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கான்பிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த நம்மள நாமளே டவுட் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா, நம்ம கரெக்டா தப்பா சரியா பேசுறோமா இல்லையா அப்படின்னு. இந்த செல்ஃப் டவுட்டை கண்ணாடி முன்னாடி நின்று ஹிந்தி பேசி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு.